பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் நிழலாட்டமாய் நாம் தியானித்து வருகிறோம். இத்தனை நாட்களும் நாம் பஸ்கா பண்டிகையை குறித்து, அதாவது அதிலே அந்த ஆடு எப்படியாக அது கொல்லப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அந்த பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் அருந்துகிறதான திராட்சரச கோப்பைகளை குறித்தும் அது எப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் வருகிற 4 நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, பாஸ்கா பண்டிகை நான் முன்பு சொன்னது போல 15 படிநிலைகளை கொண்டது இந்த பஸ்கா பண்டிகை. அதில் முதலாவதாக நேரோத் என்கிறதான ஒரு படிநிலை, அது தீபங்களை ஏற்றுதல் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அன்பார்ந்த பிள்ளைகளே, மற்ற 14 படிநிலைகளிலேயும் இடையிடையிலே இவர்கள் திராட்சை ரசத்தை அருந்துவார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த பஸ்காவினுடைய அந்த மேஜைக்கு பெயர் சேடர் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டோம். சேடர் என்று சொன்னால் வரிசையாக என்று சொல்லி அர்த்தம். அன்பார்ந்த பிள்ளைகளே, பஸ்கா மேஜையிலே 4 கோப்பைகள், திராட்சரசத்திலே நிறைந்ததான 4 கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த 4 கோப்பைகளுக்கு ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 4 நாட்களில் நாம் அந்த கோப்பைகள் என்ன பெயரோடு அழைக்கப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போ முதலாவது அவர்கள் தீபங்களை ஏற்றி விட்டார்கள், அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த தீபங்களை ஏற்றி அந்த குடும்ப தலைவி கண்களில் அந்த தீபத்தை ஒத்தி கொண்ட பிறகு பஸ்கா பண்டிகை தொடங்குகிறது. தொடங்கின உடனே இவர்கள் அடுத்தது நேரோத் என்கிறதான இன்னொரு படிநிலைக்கு அவர்கள் செல்வார்கள். இந்த நேரோத் என்கிறதான படிநிலையில் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், 4 திராட்சரச கோப்பைகளிலே முதலாவது திராட்சரச கோப்பையை அவர்கள் எடுப்பார்கள். இதற்கு பெயர் கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பின் கோப்பை என்று சொல்லி பெயர். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இந்த 4 திராட்சரச கோப்பைகளும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை ஆதாரமாய் வைத்து இந்த திராட்சரச கோப்பைகள் என்கிறதான அந்த சடங்குகள் இந்த பஸ்கா விருந்திலே அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காரேஷ் என்கிற அந்த 2ஆம் படிநிலையில் என்ன செய்வார்கள் சொன்னால், முதல் திராட்சரச கோப்பையை எடுப்பார்கள். எடுத்து அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர்களை கர்த்தர் எகிப்தினுடைய அந்த பாரம்பரியங்களிலிருந்து எப்படி அவர்களை விடுதலையாக்கி சுத்திகரித்தார், அவர் எப்படியாக அவர்களை சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார் என்பதை ஆண்டவர் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த முதலாவது கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பின் கோப்பையில் இருக்கக்கூடியதான அந்த திராட்சை ரசத்தை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அதை அருந்துவார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த திராட்சை ரச கோப்பை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம், 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த முதலாவது கோப்பையிலே இருக்கக்கூடியதான இந்த திராட்சை ரசம், பஸ்கா விருந்திலே முதலாவது கோப்பையில காணப்படுகிற அந்த திராட்சை ரசம், அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக முழு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். அன்பான பிள்ளைகளே, அந்த இரத்தம் எப்படியாக அவர்கள் அந்த எகிப்தினுடைய பாரம்பரியங்களிலிருந்து, எகிப்தினுடைய அந்த விக்கிரகத்தினுடைய அந்த சடங்குகளிலிருந்து, எகிப்தினுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படியாக அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்களோ, வேறு பிரிக்கப்பட்டு எப்படியா சுத்திகரிக்கப்பட்டார்களோ, அதே போல இந்த உலகத்தினுடைய பாவத்தில் நாம் அன்பான பிள்ளைகளை, பாவம் என்கிறதான சேற்றிலே நாம் முழன்று கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தினதான அந்த இரத்தத்தினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சகல பாவங்களையும்
அவர் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இனி நீங்களும் நானும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவிகள் அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக செய்கிற கிரியை என்ன? அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் உங்களையும் என்னையும் சகல பாவங்களிலிருந்தும் அது விடுதலையாக்கினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பரிசுத்தப்படுத்தினது, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தினது. ஏன் பரிசுத்தம் தேவை ஒரு மனுஷனுக்கு? ஒரு மனுஷன் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் தேவை. தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் தேவை. ஆட்டினுடைய ரத்தம், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சிந்தப்பட்ட ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ புறாவின் ரத்தமோ அவர்களுக்கு சுத்தத்தை கொடுத்ததே தவிர பரிசுத்தத்தை கொடுக்கவில்லை. தற்காலிகமான சுத்தத்தை கொடுத்ததே தவிர நிரந்தரமான பரிசுத்தத்தை அந்த ரத்தம், மிருகங்களுடைய ரத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் மிருக ஜீவன்களின் ரத்தம் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தம் உங்களையும் என்னையும் சுத்திகரித்தது, பரிசுத்தப்படுத்தினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த முதலாவது கோப்பை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இதற்கு சுத்திகரிப்பின் கோப்பை என்று சொல்லி அவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அந்த சுத்திகரிக்கிற அந்த ரத்தத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் மீண்டுமாக சொல்லுவோம், ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே பேராய் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பஸ்கா விருந்திலே ஆண்டவரே காணப்படுகிற முதல் திராட்சரச கோப்பை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டாகிறதான ஆண்டவரை பரிசுத்தத்தை நினைவுபடுத்துகிற ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எப்படியாக உடைய ரத்தம் எங்களை ஆண்டவரே அப்பா இந்த பாவத்தின் தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தினதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவர் கிருபை இன்னும் பாவத்திலே சாபத்திலே இருக்கிறவர்களுக்கு, விட முடியாத பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்தம் இந்த ரத்தத்தினாலே கிடைப்பதாக தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவன் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.